ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முகிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ மகா பெரியவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட் என்று அழைக்கப்படும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்கள் பல நல்ல விஷயங்களை மகா பெரியவாளுடைய அனுகிரகத்திலும் உத்தரவின் பேரிலும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் இன்று நாம் இந்த காணொளியில் சந்திக்க இருப்பது திரு மாரியப்பன் அவர்கள். நமஸ்காரம் மாரி. நமஸ்காரம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சரி. இத பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. உங்க பேரு, உங்க ஃபேமிலி பத்தி, உங்க குழந்தைங்க பத்தி. வணக்கம். என்னோட பேர் வந்து மாரியப்பன். நான் வந்து ஜிஆர் மோமர் தான் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஒய்ஃபோட நேம் வந்து உஷா பார்வதி. எனக்கு 2 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பேரு வருண் கிருஷ்ணன், இன்னொரு குழந்தை பேரு ரித்விக். நான் ஜிஆர் மாமாவோட தான் இப்போ பர்சனல் டிரைவரா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க எத்தனை நாளா மாமா கிட்ட டிரைவரா இருக்கீங்க? இப்போ கிட்ட வந்து 11 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 11 months ஆயிடுச்சு. இந்த 11 monthsல மாமாவை பத்தி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும் இல்லையா? அவர் கண்டிப்பா பக்கத்துல இருந்து பாக்குறீங்க, அவருக்கு இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மீறி அவங்க வந்து சரணாலயத்துக்கு வருது போறது, அது விஷயம் எல்லாம் உங்களுக்கு மாமாவை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? இல்லை, இதுவே நமக்கு ஒரு ஆச்சரியம் தான். மாமா இந்த உடம்ப இவ்வளவு ப்ராப்ளம் இருந்துக்கும் மாமா வந்து இங்க வராங்க போறாங்க. அதுவும் நீங்க வந்த புதுசுல வந்து லிஃப்ட் இருக்குல்ல மாமா வீட்டுல, ஞாபகம் இருக்கு? ஆமா, அப்ப லிஃப்ட் கிடையாது, ஸ்டெப்ஸ் தான். 3 மாடி ஏறி இறங்கி வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஃபுல்லா நீங்க. ஆமா. சோ அத்தனை கஷ்டப்பட்டு நமக்கோசரம் தான் அவர் வந்துட்டு இருக்காரு. மாமாக்கு மகா பெரிவா லிங்க் உள்ளேயே இருக்கு. அவர் சரணாலயத்துக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா நமக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு இந்த ஸ்மார்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து உலகம் பூரா குரு பூஜை பண்றாங்க. ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் பண்றாங்க. அவங்க எல்லாரும் அதுல நிறைய பேர் மாமாவை பார்த்ததே கிடையாது. மாமாவோட வாய்ஸ் கேட்டது கிடையாது. மாமாவோட போட்டோஸ் வீடியோஸ் எதுவும் பார்த்தது கிடையாது. அவங்க வீட்டுல குரு பூஜை பண்ற அந்த ஒரு ஆகர்ஷண சக்தியில, மாமா மேல இருக்கிற மதிப்பு நம்பிக்கையில வந்து அவங்க எல்லாரும் வந்து டொனேட் பண்றாங்க ட்ரஸ்டுக்கு. அது மூலமா தான் வந்து மாமா வந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் அவர் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளே எல்லாம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும்னு நீங்க மாமாவை கேட்டீங்க? என்னோட குழந்தையோட படிப்புக்காக கேட்டிருந்தேன். சரி, என்ன படிக்கிறாங்க உங்க பசங்க? இப்போ என் குழந்தை வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்காப்புல. சரி. அவனோட படிப்புக்காக ஸ்கூல் ஃபீஸ்க்காக கேட்டிருந்தேன். சரி. அது எனக்கு கண்டிப்பா பண்றேன்னு சொன்னாங்க. சரி. பையன் அப்படி படிக்கிறான், நல்லா படிக்கிறான்னு கேட்டாங்க. பையன் நல்லா படிப்பான் நல்லா சொல்லிருந்தோம். சரி. நல்லா படிக்கணும், கண்டிப்பா அதெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னாங்க. சொன்ன மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. சரி. எனக்கு ஒரு பெரிய அதான் அது வந்து அது மகா பெரியவர் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா மாமா கிட்ட ஒரு டிரைவர்னு கிடையாது. எந்த ஒரு வேலையும் மாமாக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கறதுனா கூட அது பெரியவருடைய அனுகிரகம் இருந்தாதான் முடியும். சோ அந்த விதத்துல நீங்க வந்து டெய்லியே மாமாவோட பார்க்க முடியறது, அவரோட வர முடியறது, அவர் உங்க கையை பிடிச்சிட்டு வர்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய அனுகிரகம். சோ இந்த விஷயத்துல வந்து மாமா வந்து ஹெல்ப் பண்றாருன்றதை தாண்டி இதுல இந்த குரு பூஜை பண்ற ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸோட அந்த திரவியத்தினாலதான் வந்து இந்த ஹெல்ப் முடியுது. சோ அத்தனை பேரோட குரு பூஜை, அவங்களுடைய விஷஸ், அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சாதாரணமா நம்ம யாருக்கிட்டயோ ஹெல்ப் வாங்குறது, அவங்களுக்கு திருப்பி அதெல்லாம் வந்து வேற விஷயம். ஆனா சரணாலயத்துல இருந்து வருது மகா பெரியவருடைய ஆசீர்வாதமா வர்ற ஒரு விஷயம். சோ இது வந்து நமக்கு டொனேட் பண்ற அத்தனை டிவோட்டிஸும் இதை பார்க்கணும், அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்மளுடைய இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மளோட டொனேஷன் வந்து உபயோகப்படுது அப்படிங்கிறது சந்தோஷப்படுவாங்க. அதுவும் தவிர நமக்கும் ஒரு கடமை இருக்கு இல்லையா? நம்ம வந்து அது மாமா அது சொல்லிட்டே இருப்பார், நீ உடனே வீடியோ போட்டுடுமா, நம்ம வந்து இந்த ட்ரஸ்ட் மூலமா என்ன பண்றோங்கிறது அது டிவோட்டிஸ்க்கு உடனே தெரியும். அதனாலதான் இந்த வீடியோ போடுறது. சோ இத வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க மாதிரி நம்மளோட இந்த வீடியோவை. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உங்க மெசேஜ்? இல்ல, இதை நான் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னொன்னு, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு இது பெரியவா எனக்கு இந்த ஸ்பெஷலா கொடுத்துருக்காரான்னு தெரியல எனக்கு. மாமாவோட நான் எப்பவுமே மாமாவோட பயணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மாமாவோட ஆசீர்வாதம் வாங்கணும், மாமாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும், மாமாவை பார்க்கணும், நிறைய பேர் எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. எனக்கு வந்து மாமா கூட இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் வந்து எனக்கு பெரிய உருவாக்கி கொடுத்துருக்கா.
இதுவே பெரிய பாக்கியம் எனக்கு. கண்டிப்பா அதுதான் அது இந்த மாதிரி பாக்கியம்லாம் கிடைக்காது எனக்கு. அது ஒரு கொடுப்பனை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது வந்து பெரியவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். கண்டிப்பா பெரியவருக்கு So, ஒரு பெரிய ஆமா. விஷயம். ஓகே. அது மாதிரி மாமாக்கு அந்த குரு பூஜை பண்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் தான். அது நல்லா இது பண்ணணும். அது எப்படி சொல்றது, ஏன்னா மாமாவுக்கு வந்து நிறைய டிவோர்ஸ் வராங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க, எல்லா மாமா மைண்ட் ஏத்துக்கிறாங்க. ஏத்திக்கிட்டு அது ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி இது பண்றாங்க. இப்போ நாங்களும் போயிட்டு எனக்கு பையனுக்கு படிப்பு சொல்ல சொன்னேன். கண்டிப்பா பண்றேன் நாங்க. பண்ண சொன்னதோட அடுத்த செகண்டே எனக்கு அது பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் இது பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கூட ஏன்னா நிறைய டிவோர்ஸ் வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனை சொல்லும்போது எல்லாமே கண்டிப்பா அவங்க மைண்ட் கார்ல இருந்து இறங்கினதும் மாமா உங்க கையை பிடிச்சிட்டு கையை விநாயகருக்கு சன்னதியில அப்புறம் லகு பெரியவாளை பிரதட்சிணம் பண்றது எல்லாமே உங்க கூடவே அவங்க வருது வந்து அதுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு கொடுத்து வச்சிருக்கணும். சோ இத கண்டிப்பா பாக்குற எல்லாருமே வந்து நீங்க இந்த கைங்கரியம் பண்றீங்கன்றதுனால உங்களுக்கும் சேர்த்து அவங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு கண்டிப்பா டிவோட்டியும் அவங்க பண்ற குரு பூஜையில உங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்கு குழந்தைங்க அவங்க படிச்சு இன்னும் மேல மேல நல்லா வரணும். அவங்க நல்ல படிப்பு படிச்சு நல்லா வந்தது திருப்பி நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுப்போம், அதையும் நம்ம இந்த சேனல்ல ஷேர் பண்ணுவோம். சரியா? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களோட இந்த வீடியோ பண்ணினதுல. எனக்கே ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நிறைய இடத்துல சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு இதுல எனக்கு மாமா பத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுவே பெரிய பாக்கியம் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு வித்தியாசம் தெரியுது. லைஃப்ல ஒரு சேஞ்சிங் இருக்கு. அது எனக்கு பெரியவா எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். அது ஜிஆர் மாமாவோட கூடயே பயணிக்கிற பெரிய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பெரியவாவுக்கு நான் வந்து என்ன பெரிய நன்றி தான் சொல்லணும் பெரியவாவுக்கு. ஏன்னா நான் பெரியவா நேர்ல பார்த்ததே கிடையாது. நாங்க பாக்குற பெரியவா வந்து ஜிஆர் மாமா தான். ஜிஆர் மாமா தான் எங்கெல்லாம் பெரியவா. எங்க எல்லாருக்குமே அப்படிதான். எல்லாருமே ஜிஆர் மாமா. ஏன்னா நான்லாம் பெரியவா பார்த்ததே கிடையாது. நான் பார்த்த பெரியவா வந்து ஜிஆர் மாமா தான். அதுதான். கண்டிப்பா எனக்கு அவங்களோட அன்பு எனக்கு வேணும். எல்லாரோட இதுவும் கண்டிப்பா. ரொம்ப ஆமா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேடம். அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம். பெரியவா சார்.